வணக்கம் தமிழா. இப்போ பட்ஜெட் விலையில் ஸ்மார்ட் ஃபோன் வரதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரியில் 2026 எல்லா ஃபோன்களோட விலையும் அதிகமாகிடுச்சு. இப்போ பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் சொல்கிறதே வந்து 10,000க்கு மேலே தான் வருது. இப்போ சமீபத்தில் வந்த HMDயோட வைப் 2நாலும் சரி, ரெட்மி A7 ப்ரோனாலும் சரி, எல்லாமே வந்து 10,000க்கு மேற்பட்ட விலையில் தான் வந்துருந்தது. அந்த வரிசையில் இப்போ லாவா ஷாக் 2ங்கிற இந்த 5G பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் வருது. 11,999க்கு இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஃபோனை பற்றி தான் நம்ம வந்து இந்த பதிவில் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். எனக்கு சைனீஸ் ஃபோன்லாம் வேண்டாம்ப்பா, ஒரு இந்தியா ஃபோன் பிராண்டோட ஃபோன் வேணும்னா லாவா மட்டும் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த ஃபோனை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேம் மெஜெக்டர் பின், அப்புறம் இந்த கேஸ் இருக்குது. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி டிண்டட் கலரில் வந்து இது வருது. அப்புறம் இதான் வந்து இந்த லாவா ஷாக் 2 ஃபோன். எங்கிட்ட இருக்குது இந்த ப்ளூ கலர் வேரியன்ட். இது வந்து கோல்டு கலர்லேயும் வருது. பின்பக்கம் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வந்து பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா மாடியூல் இப்படி இருக்குது, கீழே வந்து ஒரு டிசைன் எலிமெண்ட்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைனில் வந்துருக்கு. லாவா ஃபோன்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் அட் ஹோம் வந்து தராங்க. அதாவது உங்களுக்கு பிரச்சனை எதாவது இருந்துச்சுன்னா அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணால் வீட்டுக்கே வந்து அவங்க வந்து அதை சர்வீஸ் பண்ணி முடிச்சிடுவாங்க. இல்லை அது கொஞ்சம் கொண்டு போய் தான் பண்ணுன்னா உங்கள் வீட்டிலேருந்து அதை எடுத்துகிட்டு போய் வந்து உங்களுக்கு திரும்ப வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது. 10 வாட்ஸ் சார்ஜர் தான் தந்திருக்காங்க. டைப் சி கேபிள் இருக்குது. இந்த ஃபோனு வந்து பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் வந்து 10 வாட்ஸ் தான் தந்திருக்காங்க. ஏன் இந்த கஞ்சத்தனம்? ஸோ இந்த ஃபோன் லாவா ஷாக் 2ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் ஸ்லாட் வந்து தராங்க. ஸோ அதாவது 2 5G சிம் போடலாம், ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆடியோ ஜாக்கும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. பல ஃபோன்கள் இப்போ வராது, இப்போ இதில் இருக்குது. சார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ தந்திருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. ப்ளோட்டர் எதுவும் இல்லாமல் க்ளீனான ஒரு இன்ஸ்டலேஷன். ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விலை கூடின ஃபோன்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன தேவையில்லாத கேம்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து அப்படி இல்லை. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.75 இன்ச் டிஸ்பிளே, HD+ ரெசல்யூஷனோடு வருது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான். வாட்டர் ட்ராப் நாட்சோடி இது வருது. 2026 என்னெல்லாம் ஒரு ஃபோனில் வரக்கூடாதுன்னு நினச்சினோ அது திரும்பவும் விடா கொண்டன் மாதிரி இப்போ ஃபோன்கள் எல்லாம் வந்து தந்துருக்காங்க இந்த பட்ஜெட் ஃபோன்கள்லாம். ஸோ வந்து HD+ ரெசல்யூஷன் தான் இருக்குது. வாட்டர் ட்ராப் நாட்சோடி வருது. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு டிஸ்பிளே, அவ்வளோதான் சொல்லுவேன். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் வந்து உங்களுக்கு படம் பார்க்குறதுக்குலாம் ஒரு நல்ல ஒரு பிரைட்டான ஒரு டிஸ்பிளேவாக இருக்குது. இன்டோரில் வந்து பார்க்கும்போதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. அவுட்டோரில் விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூனிசாக்கோட TA200 சிப்செட் வந்து யூஸ் பண்ணாங்க. இப்போ 2026 ஃபோன் கம்பெனிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-12,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் இறக்குன்னா இந்த சிப்செட் தான் வந்து எடுக்கிறாங்க போல். ஏன்னா வந்து வைப் 2லேயும் இந்த ரெட்மி A7 ப்ரோலையும் வந்து சேம் சிப்செட் இது. பட் 4GB 64GB ஸ்டோரேஜ் தான் வந்து தந்திருக்காங்க. அது வந்து கம்மியாக இருக்குது. 64GB கம்மி, பட் ஸ்டோரேஜ் கார்டு வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி யூஸுக்கான ஒரு ஃபோன். யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதுக்கு, ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. UPI பேமெண்ட் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப்புக்கு, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கெலாம் வந்து இது வந்து நீட்டாக ஒர்க் ஆகுது. அதுக்கு கேப்பபிளான ஒரு சிப்செட்னு சொல்லலாம். கேஷுவல் கேம்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து விளையாடலாம். பட் ஹெவி கேம்ஸுக்கான ஒரு சிப்செட் ப்ராசஸர் வந்து இதில் கிடையாது. ஸோ ஒரு கேஷுவல் கேம்ஸ், அப்புறம் வந்து இந்த மாதிரி டெய்லி யூஸுக்கான ஒரு ஃபோன் செட்டப் இது. 6000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 18 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸுக்குள்ளே கஞ்சத்தனமாக ஒரு 10 வாட்ஸ் சார்ஜர் தான் தந்திருக்காங்க. இந்த சார்ஜரை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 3-3.5 மணிக்கு ஆகும் இந்த ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 13 MP கேமரா தந்திருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து 5 MP கேமரா தந்திருக்காங்க. ஒரு 13 MP கேமரா தந்துட்டு அதில் வந்து 4K வீடியோவும் எடுக்கலாம்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ 4Kயும் எடுக்கலாம் அதில். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சராசரியான ஃபோட்டோஸ் தான் வந்து இதில் வந்து அவுட்புட் கிடைக்குது. இப்போ நான் வந்து சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் காண்பிக்கிறேன் பாருங்கள். ஸோ ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்புலாம் இதில் வந்து வைக்காதீங்க. ஆண்ட்ராய்டு 16 பேஸ் பண்ணி வந்திருக்கு. கூகுளோட க்ளீன் ஆண்ட்ராய்டு இன்ஸ்டலேஷன் வந்து உங்களுக்கு இதில் வந்து தந்திருக்காங்க. எஸ், ஸோ திஸ் இஸ் தி லாவா ஷாக் 2 5G. 11,999க்கு இந்த ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் 4GB 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தான் வந்து கிடைக்குது. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி யூஸுக்கு வந்து ஒரு ஃபோனாக இருக்கும்.
எனக்கு வந்து நார்மலான ஒரு டாஸ்க் தான் யாராவது யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து ஓகே ஆகும். ஏன்னா வந்து புது ஃபோன்கள் விலையெல்லாம் ரொம்பவே அதிகமாகிடுச்சு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது புது ஃபோனாட்டும் நீங்கள் வாங்குவீங்கன்னா பட்ஜெட் வந்து இப்போ 10,000க்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 12,000க்கு இந்த ஃபோனு கிடைக்குது. இந்த ஃபோனை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் தமிழ் தமிழில் பேசு டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.